எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 உடைய பிரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பீங்க நெறைய பேரு. ஒரு சிலருக்கு இந்த பார்டர் மார்க் அப்படின்றது வரும். ஸோ அடுத்து குரூப் 2, 2ஏ ஓட எக்ஸாம் வருது. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குரூப் 4 இந்த எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்தடுத்த எக்ஸாம் இருக்கிறதுனால ஒரு தோல்வி நம்மள ஒரே இடத்துல உட்கார வைக்காது. ஓகே. ஸோ இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம்க்கு எப்படி நம்ம தயாராகணும்? நான் ஏற்கனவே 7 மெயின்ஸ் எழுதியிருக்கேங்க. ஸோ 2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஓகே. நெறைய பேர ட்ரெயின் பண்ணியிருக்கோம். குரூப் 2, குரூப் 1 சர்வீஸ்க்கு நெறைய பேர் போயிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த குரூப் 1 உடைய மெயின்ஸை நம்ம எப்படி எழுதணும்? இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் எழுதினவங்க பாதி பேர் பாஸ் பண்ணுவீங்க. புதுசா எழுதுறவங்களும் பாதி பேர் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 75% வந்து ஏற்கனவே எழுதினவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த புதுசா எழுதின இந்த ஃப்ரெஷ் யங் கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. 25% வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே இந்த டேட்டா வச்சு நான் சொல்றேன் நானு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வரவங்க ரொம்ப ஈஸியா அந்த சப்ஜெக்ட்குள்ள அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ புதுசா அவங்க வந்து இன்னோவேட் பண்ணி அவங்க ஆன்சர்ஸ நல்லா குடுப்பாங்க. அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். எஃபோர்ட் அவங்க நெறைய போட்டாங்கன்னா, இன்ஃபாக்ட் ரொம்ப ஈஸியா அவங்களால கிளியர் பண்ண முடியும். இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க அதே அளவுக்கு வேகமா எழுதுவாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ட விட. சரிங்களா? பிரசன்டேஷனும் உங்களுக்கு நல்லாருக்கும். அதுவும் பொண்ணுங்கலாம் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப லெஜிபிளா அவங்க எவாலுவேட்டர மார்க் நெறைய போடுறதுக்கு தூண்டுவாங்க. ஓகே. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 உடைய ஆ மெயின்ஸ நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? ஸோ இது நான் இன்னும் ஃபியூ வீடியோஸ நான் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும். எப்படி நம்ம இத அப்ரோச் பண்ணணும்? நம்ம இதுக்கு முன்னாடி குரூப் 4 படிச்சிருப்போம். குரூப் 2 படிச்சிருப்போம். குரூப் 2க்கு மெயின்ஸ் கூட நம்ம ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதியிருப்போம். பாஸ் ஆயிருப்போம். ஆகாமயும் போயிருந்திருப்போம். ஸோ அடுத்த லெவல் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு. ஸோ இந்த டைம் 20+ வேகன்சிஸ் இருக்கு. யாருக்கு அது கிடைக்க போகுது? ஸோ அதிசயமான யாருக்கும் கிடைக்க போறது கிடையாது. ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த யாருக்கும் கிடைக்க போறது கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் டாப்பரா இருந்த யாருக்கும் கிடைக்க போறது. யாரு கரெக்ட்டான எஃபோர்ட் இந்த எக்ஸாம் என்ன எதிர்பார்க்குதோ, அத தராங்களோ அவங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்குங்க. ஸோ அத எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான முதல் வீடியோ இது. நான் சீரிஸ் ஆஃப் வீடியோ அப்படின்னு போடுறேங்க. இந்த ஒரு இன்னொரு ஃபியூ டேஸ் 2, 3 டேஸ்ல எல்லா வீடியோவும் நான் கம்ப்ளீட்டா போடுறேன். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். ஓகே. இது வந்து எம்சிக்யூ கிடையாது. ஸோ அதாவது குரூப் 2 நீங்க மெயின்ஸ் எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு பேப்பர் தான் எதிர்ப்பீங்க. இது 3 பேப்பர் நம்ம எழுத போறோம். 4 பேப்பர் இன்ஃபாக்ட் தமிழோட சேர்த்து. எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான முக்கியமானது. இப்ப யுபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் நெறைய பேர் வந்து இதுக்கு வருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து நல்ல காம்படிட்டரா இருப்பாங்க. ஆனா இந்த டைம் என்ன ஆயிடுச்சு, யுபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் தமிழ்ல அப்புறம் மேத்ஸ்ல நெறைய செக் வச்சதுனால, அவங்க உள்ள வர்றது கம்மியா இருக்கும். பெரியார் பத்தி நெறைய கேட்டிருந்தாங்க. நான் இந்த குரூப் 1 உடைய எக்ஸாம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த இந்த எக்ஸாம இவ்வளோ பதட்டமா நீங்க அட்டெண்ட் பண்ணாம போயிருந்திருக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்றப்ப, இந்த டாபிக் தான் முக்கியம். இதுலருந்து தான் கேட்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதே தான் கேட்டிருந்தாங்க. ப்ரோ கவர்மெண்ட்டா தான் இந்த எல்லா இந்த தேர்வாணையங்களும் அப்படிதான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மாரியான கொஸ்டின்லாம் நாங்க நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்படிதான் கேட்பாங்கன்னு அதே மாரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கு நம்ம எப்படி இத அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. நம்ம சிலபஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் தான் நம்மளுடைய பைபிள், குரான், அப்புறம் பகவத்கீதை, ஹோலி புக்கே அதுதான். ஸோ சிலபஸ்ல இருந்து வரி வரியா எடுத்து தான் அவங்க கேட்குறாங்க. சிலபஸ் டீகோடிங் டீட்டெயிலா ஒரு வீடியோ பண்ணி போடுறாங்க. அ நமக்கு இருக்கக்கூடிய அந்த 9 பேப்பரையும் சிலபஸ்ல ஸ்கூல் புக்ல நம்ம எங்கேருந்து எடுக்கணும்? எந்தெந்த பார்ட் ஸ்கூல் புக்ல படிக்கணும்? வெளியில எங்க படிக்கணும்? ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலா நான் போடுறேன். ஜஸ்ட் அந்த ஜெனரல் ஓவர் வியூ அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். சிலபஸ நம்ம டீட்டெயிலா எடுத்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கும். சிலபஸ்ல இருந்து வெளியில போய் ஒரு கேள்வியும் கேட்கறதில்ல. அப்படி ஒரு கேள்வி, 2 கேள்வி கேட்டாலும் நீங்க அத சாய்ஸ்ல விட்டுறலாம். இங்க வந்து சாய்ஸஸ் இருக்கு நமக்கு. சரிங்களா? ஒரு 250 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது அப்படின்னு இருக்கப்போ 10 கொஸ்டின் வந்து 10 மார்க்கும், 10 கொஸ்டின் 15 மார்க்கும் இருக்கு. அதுல சாய்ஸஸோட தான் இருக்கும். வெளியில இருந்து ரொம்ப கேட்டாலும் நம்ம ஈஸியா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ நான் அத ஒரு டீட்டெயிலா ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன் நானு. சரிங்களா? சிலபஸ் எப்படி, என்ன, ஏது அப்படின்றத நான் போடுறேன். ஓகே. ஸோ ஸ்டெப் 2 வந்து வேர் டூ ஸ்டடி. நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் படிப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய மெட்டீரியல் மீன்ஸ் நம்ம பாலிசி நோட் படிப்போம். அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழரசு மேகசினு, அவங்க தமிழரசு போட்ட அந்த நூற்றாண்டு மலர். ஸோ இது மாரி முக்கியமானது எல்லாமே
தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு இருக்கும். கவர்மெண்ட் நிறைய பாலிசி போட்டிருப்பான். ஃபின்டெக் பாலிசி அப்படின்னு போட்டிருப்பான். அதை தான் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கணும்? பாலிசி நோட்டில் எல்லாமே முக்கியம் கிடையாது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய சில பார்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய கொஞ்சம் பார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய பட்ஜெட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய கேபிட்டல் இன்கம். ஸோ அதெல்லாம் ஆத்தென்டிக் டேட்டா. இங்கே வந்து எல்லாருமே தப்பு பண்ணுறது டேட்டா தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய மார்க் வராது. ஸோ என்சிஆர்டி புக்ஸு சில எக்கனாமி, ஜியோகிராஃபிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாங்க. ஓகே. ஸோ அடுத்து ஸ்டெப் 3 வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் அதிகமான ஃபோக்கஸ் தரணும்? நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. 9 சப்ஜெக்ட் இருக்கு. எதுக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரணும்? எதுக்கெல்லாம் 100 மார்க் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரணும். இப்போ பாலிட்டிலாம் நீங்க எடுத்தீங்கன்னா, பாலிட்டிலேருந்தே 100 மார்க் கேட்பாங்க. பாலிட்டி ரிலேட்டடா ஒரு 20, 30 மார்க்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட் ரிலேட்டடா வரும். சரிங்களா? பட்ஜெட் பத்தி கேட்பாங்க. அது எக்கனாமிலையும் வரும், பாலிட்டிலையும் வரும். ஸோ அது மாதிரி டாப்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்? பாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னா நான் வந்து பாலிட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேங்க, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எக்கனாமி நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், நமக்கு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸும் கவர் ஆகிடும், எக்கனாமியும் கவர் ஆகிடும். எக்கனாமி வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் அதை மனசில் வச்சுக்க முடியும். ஸ்கீம்ஸ் கேட்பாங்க, அது தவிர மற்ற கான்செப்சுவலான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சு படிக்கணுங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தெரியணும் நமக்கு. மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் நல்லா பண்ண முடியும் நம்ம. ஓகே. ஹிஸ்ட்ரி பார்ட் அப்படின்றது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தான். ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஓகே. ஸோ அதுவும் நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணி படித்தோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட் அப்படின்றது வரும். ஓகே. ஸோ இதை எந்த சப்ஜெக்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா இது ஆர்டர்: பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி. ஸோ இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதுக்கும் நான் வீடியோ போடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. எஃபெக்டிவ் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது இதுதான் ரொம்ப கேம் சேஞ்சிங் மொமெண்ட். இதுதான் உங்களுடைய நோட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. நோட்ஸ் வந்து நம்ம ஒரு 70% ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் ஒரு 30% வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து எடுத்து நோட்ஸ் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து விலையினை வெளியேறு இயக்கம் அதை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஆன்சரில் இருக்கணும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பத்தி ஒரு புக்கே போடலாம். நம்ம குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பத்தி ஒரு புக்கே போடலாம். காந்தியோட ரோல் அதுல என்ன அப்படின்றத பத்தி ஒரு 100 பக்கம் எழுதலாம். நேரு அதுல என்ன பண்ணாரு அப்படின்றத பத்தி 50 பக்கம் எழுதலாம். காமராஜர் வந்து எங்க பங்கெடுத்தாரு அப்படின்றத பத்தி இது எல்லாத்தையும் நம்மளுடைய அந்த 1.5 பேஜ்ல நம்ம கொடுக்க முடியாது, 2.5 பேஜ்ல கொடுக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அங்கதான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ரோல் பிளே அப்படின்றது பண்ணும். அவங்களுடைய நோட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது தெரியும். உங்களுடைய வேலையை இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எஃபெக்டிவ் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது உங்களுக்கு சர்வீஸ் வாங்குறீங்களா இல்லையா, நல்ல சர்வீஸ் வாங்குறீங்களா இல்லையா, டிசி வாங்குறீங்களா அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. வளவலான்ட்டு அதிகமான நோட்ஸை எடுக்கக்கூடாது. என்ன ஆயிடும், நம்மளுடைய ஈகோவை எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஐயோ நமக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் தெரியும், இடம் இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கொஸ்டினுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கணுங்க. ஓகே. ஸோ இதையும் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் பென் செலெக்ஷன். பென் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் ஒரு தடவை மெயின்ஸ் கிளியர் ஆகாததுக்கு காரணம் பென் செலெக்ஷன் தான். ஆனால் பென் செலக்ட் ஒரு பால் பாயிண்ட் பென்னு நார்மல் 5 ரூபா பென் வச்சு நான் எழுதினேன். அதனால் நல்லா வரல. 1.5 மார்க்கில் எனக்கு இன்டர்வியூ வராமல் போச்சு. ஸோ ஒரு பென் செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன பென் எல்லாரும் இந்த V7 தான் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிபாலாக இருக்கலாம், V7 இருக்கலாம். ஸோ எது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றதும் பார்க்கணும். சரிங்களா? லெஜிபிளா இருக்கணும். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம பேப்பரை ஃபில்டா நம்ம காமிக்கணும். ப்ரெசன்டேஷன் டெக்னிக்கு. ப்ரெசன்டேஷன் இந்த பேப்பரை நம்ம இந்த 3 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு ஆன்சராக இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், பாடி இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும். சரிங்களா? சப்ஹெட்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், சைட் ஹெட்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஃப்ளோ சார்ட்ஸ் போடணும், டேபிள்ஸு, மேப்ஸ் இதெல்லாம் போட்டால் தான் நம்ம பேப்பர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? நோட்ஸ் எடுக்கிறதும் டெஸ்ட்டு. ஏன்னா நோட்ஸ் ஒரு சிலர் அழகாக எடுப்பாங்க, அதான் அவங்க டெஸ்ட்டு எழுத மாட்டாங்க, எழுத தெரியாது, மனப்பாடம் பண்ண முடியாது.
இது வந்து பிலிமினரி எக்ஸாமோட ரொம்ப ஈஸியான எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம். எதனால அப்படின்னா, நீங்க பிலிமினரி எக்ஸாம்ல உங்களுக்கு சிலபஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. டிஃபைன்டு. ஆனா அத நீங்க ரொம்ப டெப்த்தா படிக்கணும். பிரெத் தான் உங்களுடைய பிலிமினரி எக்ஸாம் அப்படின்னா, டெப்த்த செக் பண்றது தான் உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றக்கப்ப, ரொம்ப ஆழமா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்ஸர தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி கேட்டா கூட அதே ஆன்ஸர் எழுதி வச்சா கூட போதும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பிராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். நான் இப்ப என்னன்னா, இப்ப எல்லாம் ரூ. 1,00,000 ரூ. 90,000 அப்படின்னு ஃபீஸ் வாங்கிட்டு, எவாலுவேஷன் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம்ல எழுதுறவங்க, அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் ஏற்கனவே எழுதி ஃபெயில் ஆனவங்க. ஸோ கரெக்ட்டான அந்த பேப்பர யாரு திருத்துவாங்களோ டிஎன்பிஎஸ்சி பேப்பர், அவங்க தான் இந்த பேப்பர எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணா தான் நமக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது கரெக்ட்டா தெரியும். ஸோ அந்த எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக் தான் ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு பேப்பருக்கும் நீங்க இத சரி பண்ணணும். இந்த கன்டென்ட் நீங்க கம்மியா எழுதுறீங்க. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவ கொஞ்சம் இதுல சேர்த்தணும். அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தோம் எவாலுவேஷன் அப்படின்றது நம்மள மாத்திரும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராசஸ வந்து கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, நல்ல சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா கிடைக்குங்க. ஓகே. அப்ளையிங் ஃபீட்பேக் வாங்கியிருக்கோமோ, அத அடுத்தடுத்த டெஸ்ட்ல அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இத வந்து நம்ம 35 டெஸ்ட்டுக்கு பண்ணோம் அப்படின்னா, ஸோ உறுதியா சர்வீஸ் அப்படின்றது கிடைக்கும். டெப்டி கலெக்டரே கூட கிடைக்குங்க. இப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 1 உடைய லாஸ்ட் இயர் டாப்பர் அவங்களுடைய ஆன்சர் ஷீட்னா அவங்க இன்ஸ்டிடியூட்ல எழுதின ஆன்சர் ஷீட் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எழுதின ஆன்சர் ஷீட். இப்ப நான் அடுத்ததுல நான் ஷோ பண்றேன் நானு. அவங்களுடைய கொஸ்டின்க்கான ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர நீங்க பார்த்துட்டு, நீங்களே என்ன இவ்ளோ மொக்கையா எழுதியிருக்காங்க. இதுக்கு போய் நெறைய மார்க் போட்டுருக்காங்க. இதுக்கு போய் இவங்க டிசி ஆயிருக்காங்க அப்படின்றது தோணும். எதனால தோணும்னா, அவங்க இந்த கொஸ்டின மட்டும் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போய் அப்படியே எழுதல. நெறைய படிச்சிருப்பாங்க. இவங்க படிச்ச கொஸ்டினா இருக்கலாம், படிக்காம கொஸ்டினா இருக்கலாம். ரிலேட்டிவா தான் வந்து நம்மளுடைய ஃபைனல் மெயின்ஸ் பேப்பர எழுத முடியும். அக்யூரேட்டா யாராலயுமே எழுத முடியாது. ஒரு சிலர் எழுதுவாங்க. ரொம்ப 1 ஆர் 2% பேர் எழுதுவாங்க. மத்த எல்லாராலயுமே எழுத முடியாது. இந்த 1 ஆர் 2% கூட எல்லா ஆன்ஸரும் அது மாரி எழுத மாட்டாங்க. கொஞ்சம் இரலவன்ட்டான ஆன்ஸர்ஸ உள்ள கொண்டு வருவாங்க. பேப்பர ஃபில் பண்ணுவாங்க. தேவையில்லாத ஒரு டேட்டாவ குடுப்பாங்க. இப்ப பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பத்தி கேட்கிறப்ப, பாப்புலேஷன் டி அப்படின்னு நம்ம இங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் இரலவன்ட். பேப்பர ஃபில் பண்ணிடுவாங்க. எல்லாராலயும் அப்சல்யூட்டா ஆன்ஸர் பண்ண முடியாது. எல்லாருமே ஒரு ரிலேட்டிவா தான் ஆன்ஸர் பண்ணுவாங்க. அப்படின்றக்கப்ப, நம்ம இனிஷியலா எப்படி பண்ணணும்? அப்சல்யூட்டா தான் ஆன்ஸர் பண்ணணும். ஒரு 3, 4 பேப்பர் கரெக்ட்டா எழுதி, கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர் டைப்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணி, ஒரு டெஸ்ட்ட வந்து ஸ்பாட் டெஸ்ட்டா வச்சு, கொஸ்டின் மாத்தி கேட்டு, அவங்கள அந்த இடத்துல யோசிக்க வச்சு எழுத வைக்கணும். ஸோ இந்த பிராக்டிஸ கரெக்ட்டா இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன ஆயிடும்? ஃபைனல் எக்ஸாம்ல அவங்க அவங்க ஓரளவு நல்லாவே பண்ணுவாங்க. நான் இப்ப ஒரு கொஸ்டினுக்கான ஆன்ஸர படிக்கிறேன் அப்படின்னா, அது அப்சல்யூட்டா நான் படிச்சுட்டு, அப்படியே என்னால அங்க போய் எழுத முடியும். இன்ஃபாக்ட் எழுத முடியும். இது மாரி ஒரு 30 டெஸ்ட் எழுதிட்டு, அந்த பேப்பர்ல உண்டான கன்டென்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கறது, நீங்க படிச்சதுல ஒரு 50, 60% தான் இருக்கும். அப்படியே எக்ஸாக்ட் கொஸ்டினா இருக்காம, கொஸ்டின் மாறி கூட இருக்கலாம். நீங்க எழுதுறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ, ஃபைனல் எக்ஸாம்ல நம்மளுடைய ஆன்ஸர் வந்து ரொம்ப கிரிஸ்பா, சூப்பரா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறப்பவே இன்னும் நான் நல்லா எழுதணும், நல்லா எழுதணும்ன்ட்டு 1வது டெஸ்ட்லயே 15 நாள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணாம, அடுத்தடுத்த டெஸ்ட் 4 டேஸ் ஒன்ஸ் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் நீங்க எழுதிட்டே இருந்தீங்கன்னா, ரெகுலரா எழுதிட்டு இருந்தீங்கன்னா, 35 டெஸ்ட்ல ரொம்ப சூப்பரா நல்ல மார்க் அப்படின்றத எடுக்கலாங்க. ஓகே. ஸோ நம்மளோட ஷெட்யூல்ங்க. இது ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வந்ததுக்கு அப்புறமா ஆ வீடியோ நாங்க போடுறோம். சரிங்களா? கிளாஸஸ் எப்படி ஆரம்பிக்குது? கிளாஸஸ்னா இப்ப ரூ. 1,00,000 வாங்குற இன்ஸ்டிடியூட்ல கூட கிளாஸஸ் அப்படின்னு பெருசா எதுவுமே எடுக்க மாட்டாங்க. குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். டெஸ்ட் பேட்ச்க்கு முன்னாடி ஒரு ஓரியன்டேஷன் மாரி இருக்கும். இந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றது இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். மத்தபடி ஏன்னா இத ஃபுல்லுத்தையும் டீச் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். ரொம்ப லென்த்தியான ப்ராசஸா இருக்கும். ஸோ, அதனால Zoom கிளாஸஸ் மாரி ஏதாவது வச்சு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒ ஒரு பேப்பர் அப்டின்னா, அந்த பேப்பர் பத்தி எப்படி எழுதணும்? என்னென்ன படிக்கணும்? சப்ஜெக்ட்ட டீச் பண்ண முடியாது. இப்ப எக்கானமில கொஞ்சம் டீச் பண்ணலாம். சரிங்களா? அது மாரி ஸ்கோப் இருந்தது அப்டின்னா டீச் பண்ணலாம். எத்திக்ஸ்லாம் சிலதெல்லாம் டீச் பண்ணலாம். சிலது என்வைரன்மென்டல் சில விஷயத்துலலாம் டீச் பண்ணலாம். ஸோ, இது எல்லாத்தையும் டீச் பண்ணி
இந்த 4 நாள்ல உட்காந்து படிக்க வச்சு எழுத வைக்கிறது சிரமமா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வச்சிருக்கோங்க. ஸோ என்னன்னா கொஸ்டின் பேப்பர் குடுத்து, அதற்கான மெட்டீரியலும் குடுத்து, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில குடுத்து, அந்த டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட்பேக் ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு வரும். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் புக்லெட்ட உங்களுக்கு அனுப்பிடுவோம். மெயில்ல அனுப்பிடுவோம். இல்ல அப்டின்னா உங்களுக்கு வந்து மெயில்ல நாங்க கூரியர்ல அனுப்பிடுவோம். ஸோ அத எழுதிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாவே போதும். கூரியர் வந்து சேர்றதுக்கு டைம் ஆகும். நாங்க அத பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரொஃபசர்ட்ட குடுத்து எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் அப்டின்றது சொல்லுவாங்க. ஸோ 35 டெஸ்ட் மொத்தமா பாருங்க கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் 3 இருந்தது அப்டின்னா, ஸ்பாட் டெஸ்ட் அப்டின்றது 1 இருக்கும். நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரியவும் கொஸ்டினா எடுத்திருப்போம். இப்ப லாஸ்ட் குரூப் 2ல நாங்க 7 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 27 டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணோம். அந்த கொஸ்டின் பேப்பர் நாங்க எடுத்ததுல இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் 100% கூட. ஏன்னா அதுல 140 மார்க் குடுத்து 100 மார்க் தான் எழுத சொல்லுவாங்க அப்படின்றக்கப்ப, அந்த எலிமினேஷன்லாம் போச்சுன்னா 100%ம் நம்மளால ஈஸியா கவர் பண்ண முடியும். இப்ப இது நீங்க எடுத்து பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் அனாலிசிஸ் பண்ணி, எல்லாமே மேப் பண்ணீங்கனாலும், அதே தான் இருக்கும். இந்த கொஸ்டின்லேருந்து வெளியில பெருசா எதுவும் கேட்கவும் முடியாதுங்க. ஓகே. சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரியவும் கொஸ்டினா எடுத்துருவோம் நம்ம. ஓகே. ஸோ கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் அப்படின்றது 3 இருக்கும். ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றது 1 இருக்கும். ஸோ இது மாரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்ப மார்க்ஸ் சிலதெல்லாம் கம்மியா இருக்கும். இப்ப தமிழ் சொசைட்டில 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் தான் இருக்கு அப்படின்றக்கப்ப, அதுல 2 டெஸ்ட் தான் இருக்கும். எல்லாமே 250 மார்க்ஸ் இருக்கும். பாலிட்டி மட்டும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 150 மார்க் இருக்கும். அடுத்த டெஸ்ட்ல இருந்து 250 இருக்கும். எடுத்த உடனே நம்ம ரொம்ப வேகமா குதிச்சோம் அப்படின்னா 250 மார்க்ஸ மனசுல வச்சிருக்க முடியாது. அத எழுதுறதும் ரொம்ப சிரமமா இருக்கும். இனிஷியல் டைம்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்காக ரொம்ப இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஃப்ளைட் வந்து மேல பறக்கிறப்ப ரொம்ப ஈஸி. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஆனா டேக் ஆஃப் ஆகுது இல்லைங்களா? கீழ இறங்குது இல்லைங்களா? இந்த 2 இடம் தான் ரொம்ப குரூஷியலான இடங்கள். டேக் ஆஃப் ஆகுறது நமக்கு ஒரு 3, 4 வீக்ஸ் ஆகும். நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணி, இத மனப்பாடம் பண்ண விஷயத்த வர்றதுக்கு. நீங்க இத ஒரு டைம் இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, பிரிலிமினரியோட மெயின்ஸ் தான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. உங்களால இங்கிலீஷ் மீடியத்தில எழுத முடியும்னா, இங்கிலீஷ் மீடியத்தில எழுதுங்க. பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. தமிழ் மீடியத்த விட. இது ஏற்கனவே வந்த ரிசல்ட்ட வச்சு நான் சொல்றேங்க. இறங்குறப்ப அப்டின்னா, இறங்குறப்ப கடைசி ஒரு 1 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே ஊறி இருக்கணும். எந்த கொஸ்டின் குடுத்தாலும் நம்ம எழுதணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுவோம். 30 டெஸ்ட் எழுதுனா யாராலயும் கலெக்டர் ஆக முடியும். எல்லாருமே நல்லா சிறப்பா ஆரம்பிப்பாங்க. ஆனா, முடிக்கிறவங்க ரொம்ப சிலர் தான். அவங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும். நான் சொல்லலைங்க. திருவள்ளுவர் சொன்னது. ஸோ திருவள்ளுவர நம்ம நம்புவோம்.